அடுத்ததான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஃபைல்ஸ். ஸோ ஃபைல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் ஆக்சுவல் கான்டென்ட்ஸ். இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை டைப் அடிக்கிறோம், அது வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் சரி ஃப்யூச்சரில் நான் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு நேம் கொடுத்து நம்மளுடைய ட்ரைவில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ட்ரைவில் ஒரு குறிப்பிட்ட ஃபோல்டரில் போய் நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபைல் நேம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஃபைல், அந்த ஒரு ஃபைல் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமாக நம்ம என்ன ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோன்னா ஃபைல் நேம் ஐடென்டிஃபிகேஷன். அதுலேயும் குறிப்பாக அதுக்கு ஒரு 3 லெட்டரில் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா .txt அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபைல், .bmp அப்படின்னா பிட்மேப் ஃபைல், இந்த மாதிரி .pdf, .doc, .exe, .com, .bat. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் எதை ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னா அந்த ஃபைலை பார்த்த உடனே அது என்ன பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் அப்படின்றத வச்சாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபைலுக்கும் நாம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கலாம். நார்மலாகவே பார்த்திங்கன்னா சில அப்ளிகேஷன் வழியாக நம்ம ஃபைலை வந்து சேவ் பண்ணும்போது அதுவே எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணிக்கும். டிஃபால்ட்டாக ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அதோட சேவ் பண்ணிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளே ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதில் ஃபுல் பாத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போது C:\, SHSSன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதில் CKAன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதாவது டைரக்டரி இருக்குது, அதில் test.txt அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போது இதுதான் ஃபுல் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல் பாத். அடுத்தது விர்ச்சுவல் பாத். இந்த விர்ச்சுவல் பாத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய கரண்ட் லொக்கேஷன், சப்போஸ் SHSS அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது நான் கரண்ட் பாத் இங்கே இருக்குது, நம்மளுடைய ப்ராம்ப்ட் இங்கே இருக்குது, கர்சர் இங்கே இருக்குது. இப்போது இந்த ஃபைலை, இந்த CKAக்குள்ளார இருக்கிற இந்த ஃபைலை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா CKAக்குள்ளார test.txt அப்படின்னு கொடுப்போம். இது வந்து விர்ச்சுவல் பாத். அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், இந்த CKAங்கிறத கரண்ட் ஃபோல்டரில் இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா அதுக்குள்ளார இந்த ஃபைல் இருக்கான்னு பார்க்கும். ஸோ இதை வந்து விர்ச்சுவல் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஏன் இதை பற்றி இப்போ பார்க்குறோம் அப்படின்னா இனிமேல் வந்து இந்த டைரக்டரி அண்டு ஃபைல் ரிலேட்டடான சில கமெண்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு பேசிக் கான்செப்ட்ஸை இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த கமெண்ட்ஸை புரிஞ்சிக்க முடியும். வாங்க கமெண்ட்ஸை பார்க்க போகலாம். ஓகே, இந்த டாபிக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.